தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் கோலிவுட்ல தன்னுடைய முதல் படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. சமீபத்துல இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடல் கூட வெளியாச்சு. இந்த பாடல் தற்போது வரைக்குமே செம்ம ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த பாடல் பல சாதனைகளை படைக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இவர் இயக்கத்துல சந்தீப் கிஷன் நடிப்புல தமன் இசையில உருவாகி உள்ள இந்த சிக்மா திரைப்படம் அடுத்த மாத இறுதியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சமீபத்துல கூட படக்குழு அதிகாரப்பூர்வமாக இதனை உறுதி பண்ணாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக பல இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காரு. அதுல சமீபத்துல பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு இன்டர்வியூமே கொடுத்திருக்காராம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பற்றியும் சங்கீதா விஜய் அவர்களை பற்றியுமே ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த தகவல்கள் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்களிடமிருந்து சங்கீதா விஜய் அவர்கள் விவாகரத்து மனு கேட்ட விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல பூதாகரமாக வெடிச்சது. அதுவுமே தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஏன் இந்த விஷயம் லீக் ஆகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைஞ்சது. அந்த விஷயத்தை லீக் பண்ணது திமுக காரங்க தான் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. பிறகு நாளடைவுல அந்த விஷயம் அப்படியே அமைதியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக முதல்வராக பதவியேற்று விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களுமே சமீபத்துல பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்றாங்க. ஸோ அதனை கிட்டத்தட்ட மறைமுகமாக ஜேசன் சஞ்சய் அவர்கள் சமீபத்துல கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருப்பது தளபதி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ அவங்களுமே தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் சங்கீதா அவர்களுடன் இணைந்து வாழ வேண்டும் அப்படின்ற அவங்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்ல வச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.